பார்வதி அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த திவாகர் அவரு திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கிறது கண்டிப்பா அவரோட எவிக்ஷனுக்கு காரணமா அமையுமா? ரெட் கார்டுக்கு இது கொடுத்து அவரை வெளியில அனுப்பிடுவாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் அவரு பார்வதி அவங்க கூட நல்ல ஃப்ரெண்டாவும் அப்புறம் தங்கச்சின்னு ரொம்ப பெஸ்டாவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எல்லா விஷயங்களும் ஷேர் பண்றதாகட்டும் ரொம்ப நல்லாவே வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் இவங்க ஒரு கேங்கா தனியா இருந்தாங்க. ஆனா பார்வதி அவங்க கிட்ட திவாகர் அவரு இந்த கொஞ்ச நாளா பண்ற விஷயங்கள் பார்வதி அவங்களுக்கே முகம் சுளிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். அவர் என்னதான் விளையாட்டுக்காக சொன்னாலுமே இது ரொம்ப தப்புங்கிறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. பார்வதி அவங்க கிட்ட தங்கச்சின்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற, பேசாம பார்வதியே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசினதே அவங்களுக்கு பிடிக்கல. தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி எல்லாம் பேச தோணுது அப்படின்னு கோவப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் பார்வதி அவங்க கிட்ட உதாரணத்துக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவங்க ரொம்ப முகம் சுளிச்சாங்க. அப்பவும் திவாகர் அவரு அதை ஸ்டாப் பண்ணாம ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறது, டார்லிங்னு கூப்பிடுறது, இதெல்லாம் பார்வதி அவங்கள எரிச்சல் அடைய வச்சிருக்கு. வாய மூடுங்க அண்ணா, அடிச்சிடுவேன் அப்படின்னு எச்சரிச்சும் திவாகர் அவரு அதை கேட்கவே இல்லை. ஒருவேளை பார்வதி அவங்க இதை பெரிய பிரச்சனையை எடுத்து பிக் பாஸ் கிட்ட முறையிட்டா நிச்சயமா திவாகர் அவருக்கு கடுமையான எச்சரிக்கை கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம அண்ணான்னு பார்வதி அவங்க சொல்றது திவாகர் அவருக்கு வசதியா போயிருச்சு. அண்ணன்னு சொல்லி அவங்க அமைதியா இருக்கிறதுனாலதான் இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது யாராச்சும் திவாகர் அவர்கிட்ட எடுத்து சொன்னாலோ இல்ல பயங்கரமா அவரை திட்டினாலோ தான் இதுல இருந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இல்லைன்னா அவர் வெளியே தான் வர வேண்டி இருக்கும். இதுக்கு முன்னாடி சீசன்ல நடக்காத விஷயங்களுக்கு கூட பிரதீப் அவர் மேல பழிய போட்டு அவரை வெளியில அனுப்புனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப அதுவும் கேமரா முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம இன்னொருத்தவங்க இப்படி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது அதை கண்டிப்பா தட்டி கேட்கறது நியாயமான விஷயம் தான். கண்டிப்பா இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து வெளியே அனுப்புவாங்களா என்ன ஏதுங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா திவாகர் அவருக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி யாராச்சும் இப்படி எல்லாம் பேசாதீங்க, விளையாட்டுக்கு கூட கண்டென்ட்காக கூட இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாதான் அவருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ள எல்லாருமே லவ் கண்டென்ட் கொடுத்தாதான் நம்ம ரொம்ப நாள் இருப்போம் அப்படிங்கறத யோசிச்சுட்டாங்க போல. ஆரம்பத்துல திவாகர் அவரும் அதுதான் ஆயுதமா நடிச்சுக்கிட்டு ஆரோரா அவங்க கிட்ட லவ் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப பார்வதி அவங்கள தேவையில்லாம வம்பு கிழக்கிறாரு. இது எங்க போய் முடியுமோ என்ன நடக்குமோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் அவரு ஆரம்பத்துல இருந்ததுக்கு போக போக ஒரு சில நாள் நல்லா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு கண்டென்ட் அவர் கொண்டு வர ட்ரை பண்ணாருன்னா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. அவரை எல்லாரும் சீக்கிரமா வெளியே அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சபரி அவர் ஏற்கனவே நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாத, உன்னோட பேரே கெட்டு போயிரும், நீ எந்த ஒரு அடையாளம் வச்சிருந்தியோ அந்த அடையாளமே மாறி போயிரும், தயவு செஞ்சு இந்த மாதிரி நடந்துக்காத, வேற மாதிரி இது வெளியே போகும்னு அட்வைஸ் பண்ணாரு. அதை அவரு கேட்காம இருக்கிறது சரியில்லை அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்குங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.